எது பண்ணாலுமே பலன். எப்படி சொல்கிறா? கலோ நாம சங்கீர்த்தனா, நீ சுவாமியோட பேரை சொன்னாலே போதும் உனக்கு பலன் சொல்கிறா. நினைத்தாலே பலன் சொல்கிறா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நினைத்தாலே முத்தி தந்திரம் அண்ணாமலையாரேன்ற பாட்டெல்லாம் பாடியிருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? சுவாமியை நினச்சாலே பலன், பெரும் பாகியத்தில் இருக்கும். எல்லாரும் சொல்லுவா, சிதம்பரம் ரகசியம் என்ன தெரியுமா அப்படின்னுவா. என்ன ரகசியம் பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகம் தான் கண்டுபிடிச்சிருக்கா. என்ன கண்டுபிடிச்சிருக்கா? சிவாய நமஹா அப்படின்றது தான் இந்த கலியுகத்தோட பெரும் பாகியத்தில் இருக்கும். அப்போ என்ன நினைக்கிறோம்? நம்ம தினமும் எழுந்துக்கிறோம், நம்மளால் நடக்க முடியுது, சாப்பிட முடியுது, இந்த கோளுக்கு வர முடியுது. ஆனால் சுவாமி சிந்தனையாக இருக்க முடியல. இந்த யுகத்தில் என்ன ஆகிடும்னா, சுவாமி சிந்தனை கொஞ்சம் குறைவாக இருக்கும். யாரெல்லாம் அந்த சிந்தனையை அதிகமாக வளர்த்துக்கிறாளோ அவளுக்கு இந்த பிறவி இந்த பெருங்கடலை நீந்திட்டு போயிடலான்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. அதை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. இன்னொரு 1 மணி நேரத்துக்கு எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல